ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தரன் சுந்தர் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம பால் சுறா மீன் குழம்பு எப்படி வைக்கலாம் தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம கடாய் ஹீட் பண்ணிக்கலாம். இப்போது ஆயில் ஊற்றிக்கலாங்க. நல்லெண்ணெய் கூட ஊற்றிக்கலாம். மீன் குழம்புக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயத்தை நம்ம நல்லா வறுத்து விட்டுடலாம். வெந்தயம் நல்லா பொன்னிறமாக வறுந்ததும் சின்ன வெங்காயம் ஒரு 100லேருந்து 150 கிராம் உரித்து வச்சுக்கோங்க. மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நீல வாக்கில் கட் பண்ண 2 பச்சை மிளகாய் நான் சேர்த்துக்கிறேங்க. பச்சை மிளகாய் நல்லா வதங்கினதும் சின்ன வெங்காயத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். நம்ம 2 டைம் கருவேப்பிலை சேர்த்தா நல்லாயிருக்கும். இப்போ ஒரு வாட்டி சேர்த்துக்கலாங்க. இப்போ கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகாயோடு சேர்ந்து நல்லா வதங்கிருச்சு. இப்போது நான் 2 பெரிய சைஸ் நல்லா பழுத்த தக்காளியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளியும் நம்ம வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். எப்போவுமே எந்த குழம்பாக இருந்தாலும் நம்ம தக்காளி வதக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கணுன்னா சட்டுன்னு வதங்கிடுங்க. இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம வதக்கிடலாம். பாருங்கள், இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நான் வதக்கி விட்டுக்கிறேங்க. ஏன்னா சின்ன வெங்காயம் கொஞ்சம் இனிக்கிற மாதிரி இருக்கும். நாம் உப்பு சேர்த்து வதக்கும் போதே நல்லா வெங்காயம் தக்காளியில் உப்பு பிடிச்சிக்கிறோங்க. இல்லைன்னா தனித்தனியாக டேஸ்ட்டு தெரியும். பாருங்கள், இப்போ நல்லா உப்பு போடவும் தக்காளி நல்லா கரைஞ்சி நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கப்புறமா நாம் மசாலா சேர்த்துக்கலாம். நான் வீட்டில் அரைச்ச குழம்புத்தூள் 50 கிராம் எடுத்து வச்சுருக்கேங்க. இதை நம்ம சேர்த்துக்கலாம். இது நான் வீட்டிலே அரைச்சது தாங்க. இப்போது குழம்புத்தூள் சேர்த்துட்டு இப்போ நம்ம வெங்காயம் தக்காளியோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் கலருக்காக கொஞ்சம் காஷ்மீரி மிளகாய் பவுடர் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மசாலாவை வெங்காயம் தக்காளியோடு சேர்த்து நல்லா வதக்குனதுக்கப்புறமா நான் ஒரு 50 கிராம் புளி ஊற வச்சுருக்கேங்க. மீன் குழம்புக்கு நம்ம தண்ணி எப்பயுமே நான் சொல்கிறது தான், மீன் குழம்புக்கு தண்ணி அதிகமாக ஊற்றக்கூடாது. நம்ம கரைச்சி வச்ச புளி தண்ணியே போதுங்க. பாருங்கள், 50 கிராம் புளி தண்ணிக்கு கரைச்சி வச்சுருக்கேன். கரைச்சி வச்சதை நான் ஊற்றிட்டேங்க. இப்போ நம்ம மசாலாவோடு சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுறலாம். இது நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா நான் 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் பவுடர் சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் தனி மிளகாய் தூள் வச்சுருந்தா கூட அதையும் சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். இப்போ நான் காஷ்மீரி மிளகாய் பவுடர் ஒரே 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த குழம்பு நல்லா கொதித்து வரட்டுங்க. கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற மீனை சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், இந்த மீன் பால் சுறா. இதில் ஒரே நடுமுள் பெரிய முள்ளாக இருக்கும். மேலே சிலாம்லாம் இருக்காதுங்க. செதில்னு சொல்லுவாங்க. க்ளீன் பண்ணும்போது அந்த செதில் இந்த மீனில் செதில் இருக்காது. நல்லா வலுவலுன்னு இருக்கும். நடுவில் ஒரே ஒரு பெரிய முள் மாதிரி எலும்பு மாதிரி இருக்கும். அதை மட்டும் கட் பண்ணி எடுத்துருவாங்க. இது குழந்தை பெற்றவங்களுக்கு நல்லா பால் சுரக்கக்கூடிய மீனுங்க. பால் சுறா, அதனால தான் இது பேர். இது வாங்கி சாப்பிட்டா நல்லாவே பால் சுரக்குங்க. இந்த மீனை நீங்களும் உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு, கர்ப்பிணி பெண்களோ இல்லை குழந்தை பெற்றவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. பூண்டு விலை அதிகமாக இருக்குது. அதனால் நம்ம பூண்டு வாங்குகிற விலைக்கு இது நம்ம மீனை வாங்கி கொடுத்துட்டோன்னா உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியமானதுங்க. இது ரொம்பவே சத்தான மீன், விலையும் கம்மி தாங்க. பால் சுறான்னு கேட்டாலே கிடைக்கும் இந்த மீன். இதிலே கருவாடும் கிடைக்கும். ரெண்டுமே உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இப்போ நல்லா கொதித்ததும் பாருங்கள், மீனை நம்ம ஒரு மூடி போட்டு மூடிடலாம். இப்போது ஒரு கொதி நல்லா கொதிச்சிருச்சு. இதில் நம்ம மாங்காய் சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், நான் ஒரு மாங்காவை நல்லா முழு மாங்காய் கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க. குழம்பு நம்ம மீன் போட்ட உடனே மாங்காய் போடக்கூடாது. மீன் நல்லா ஒரு கொதித்து வெந்ததுக்கப்புறமா நம்ம மாங்காய் போட்டு
பாருங்கள், மாங்காய் போட்டதுக்கப்புறம் ஒரு கொதி கொதிச்சு மீன் குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நாவில் எச்சி சுண்டுற அளவுக்கு மீன் குழம்பு சுட சுட சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி மீன் குழம்பு ரெடி ஆனதுக்கப்புறமா ஒரு கை கருவேப்பிலை வந்து நம்ம மேலாப்பில் போட்டுடலாங்க. இது நல்லா குழம்பு மேலே வந்து அழகாக அந்த எண்ணெயோடு சேர்ந்து சூப்பராக வந்து வெந்திருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த குழம்ப மறக்காமல் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எட்டூர் மணக்கிற அளவுக்கு இந்த பால் சுறா மீன் குழம்பு ரெடி ஆயிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் தருண் சுந்தர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே ஆன்ங்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து வருங்க. தேங்க்யூ.